நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. 1 தீமோத்தி 2:7. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, புனிதர்களின் பாதையில் என்ற மைய சிந்தனையில் புனித முதலாம் இன்னோசென்ட் இவருடைய வாழ்க்கையை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்னோசென்ட் தமது குழந்தை பருவம் மற்றும் இளமை கால வாழ்வை துறவிகளுடனே கழித்தார். அதனால் எல்லோருக்கும் அறிமுகமானவராக இருந்தார். 401ஆம் ஆண்டு டிசம்பர் 27 அன்று முதலாம் அனஸ்தாசியுஸ் இறந்த பிறகு 3 நாள் சென்று புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கூடினார்கள். பொதுமக்கள், அருள்பணியாளர்கள் அனைவரும் ஒருமனதாக முதலாம் இன்னோசென்டையே புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். இவர் 16 ஆண்டுகள் திருச்சபையை வழிநடத்தினார். இவர் தமது காலத்தில் நிலவிய பல்வேறு சிக்கல்களுக்கு இவர் பதில் கொடுத்தார். துணிச்சலுடன் குரல் கொடுத்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு தைரியமாக பயணித்தார். பிரித்தானியாவின் துறவி பொலாஜியூஸ் 400ஆம் ஆண்டு ரோமைக்கு வந்தார். ஆதிப்பெற்றோர் தங்கள் கீழ்ப்படியாமையால் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டார்கள். எனவே சென்ம பாவம் என்று ஒன்று இல்லை. சிறு வயதில் இறக்கும் குழந்தைகள் பாவம் கட்டி கொள்ளாத நிலையில் உள்ளதால் திருமுழுக்கின்றி இவர்கள் விண்ணகம் சேர்வார்கள் என்று போதிக்க ஆரம்பித்தார். இந்த தப்பறை கொள்கையை சிலர் பின்பற்றத் தொடங்கினார்கள். கலகம் செய்து உண்மை கத்தோலிக்க நெறியை பின்பற்றியவர்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இதனை கண்டிக்க 416ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க ஆயர்கள் கர்தேஜில் கூடினார்கள். அதே ஆண்டு நுமிதியா ஆயர்கள் மிலேவி நகரில் கூடினார்கள். பொலாஜியா தப்பறை கொள்கையை இவர்கள் கண்டித்ததுடன் அவரையும் அவருக்கு ஆதரவாக இருந்த துறவி வழக்கறிஞருமான சொலோஸ்தியஸையும் திருச்சபையிலிருந்து நீக்கினார்கள். இம்முடிவு திருத்தந்தை முதலாம் இன்னோசென்டிற்கு அனுப்பப்பட்டது. திருத்தந்தை திருச்சங்களின் முடிவை ஏற்று அதை பிரகடனப்படுத்தினார். நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிற திருத்தந்தை பிரிட்டிஷ் ஆயர் மாக்சிமுஸ் மற்றும் செவரோஸ் ஆகியோருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு யாராவது குழந்தைக்கு தந்தையானார்கள் என்றால் அவர்களை உடனே குருத்துவ மாண்பிலிருந்து நீக்கிவிடுமாறு குறிப்பிட்டுள்ளார். கொன்ஸ்டாந்தினோபில் மறை தந்தையாக இருந்த புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் ஊர் சுற்றிய அருள்பணியாளர்களையும் கடமை தவறிய அரசு பணியாளர்களையும் கண்டித்தார். எனவே ஊர் சுற்றியவர்கள் இவருக்கு எதிராக கிளம்பினார்கள். யோவான் கிறிஸ்தோஸ்தம் மீது புகார் கூற ஆயர்கள் ஓக் நகரில் ஒன்று கூடினார்கள். அந்த கூட்டத்தை யோவான் புறக்கணித்தார். எனவே கீழ்ப்படியவில்லை என்று குற்றம் சுமத்தி மறை தந்தையை ஆயர்கள் எல்லஸ்பாண்டிற்கு நாடு கடத்தினார்கள். இவர் தாம் தவறாக நாடு கடத்தப்பட்டதை விளக்கி திருத்தந்தை இன்னோசென்டிற்கு கடிதம் எழுதினார். அனைத்தையும் திருத்தந்தை விசாரித்தார். யோவான் கிறிஸ்தோசம் நாடு கடத்தப்பட்டது செல்லாது என்று கூறினார். தன் ஆட்சி காலம் முழுவதும் இறை அரசிற்காக முழு மூச்சுடன் உழைத்த திருத்தந்தை 417ஆம் ஆண்டு இறந்தார். உண்மை எதுவென ஆராய்ந்து நீதியின்படி தீர்ப்பளிப்போர் இறை வார்த்தையின் மக்களாவர் என்ற ஒரு வாழ்வியல் சிந்தனைகளை வாழ்வாக்குவோம். இறைவனோடு என்றும் உடனிருந்து நலமான வாழ்வை வாழ்வோம்.